பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 3 தக்காளி எடுத்துக்கோங்க, பன்னீர் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை, கேப்சிகம்மு அண்டு ஆனியனு அண்டு கேரட்டு அண்டு பொட்டேட்டோ இது எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வாங்க செய்யலாம். வதக்கிறதுக்கு பூண்டு போட்டுக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை ரெண்டையுமே வதக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, நல்லா வதக்குங்க. அது மாதிரி வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்து வதக்கிறதுக்கு போட்டுங்க. இதெல்லாம் நைஸாக வதக்கி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பன்னீரை போட்டுக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? டர்மரிக் பவுடர் தூவி விடுங்க, ரெட் சில்லி பவுடர் தூவி விடுங்க, மிளகு பொடியை தூவி விடுங்க. லைட்டாக அப்படியே பரட்டி விடுங்க. ஆக்சுவலாக லைட்டாக ஒட்டியிருக்கோம். ஆக்சுவலாக பரட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே மிக்ஸ் ஆகும். வதக்கிட்டோம். இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மிக்சியில். ஓகேங்களா? பன்னீர் வறுத்ததுக்கப்புறம் தக்காளியை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? ஏலக்காவும் கிராம்பும் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கேரட் போட்டுக்கோங்க, உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. டர்மரிக் போட்டுட்டேன். இப்போ மிளகாத்தூள் லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வெஜிடபிளுக்கு எல்லாத்துக்குமே சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்பயே. ஓகேங்களா? இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக சேர்த்து அதோட தக்காளி கிரேவியும் மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளியை நல்லா நைஸாக அரைக்காதீங்க, லைட்டாக அரைச்சா போதும். 2 ஓட்டு ஓட்டி அரைச்சி ஊற்றுனீங்கன்னாவே போதும். தூரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக வதக்குங்க, ரொம்ப அதிகமாக வதக்கிறாதீங்க. ஓகேங்களா? லைட்டாக வதக்குனாவே போதுமானது. இது கிரேவியில் ஊற்றிடுங்க. பன்னீரை மேலே தூவி விட்டுருங்க. வாங்க சாப்பிட்லாம். ரெடி. நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிடுங்க, கொஞ்சம் தோசையோடு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பூரியோடு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு